ஹலோ படி நஸ்பிகே. யார் இந்த சாண்டா கிளாஸ் அப்படின்னு உங்களை பல பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஒரு 1700 வருஷத்துக்கு முன்னாடி செயின்ட் நிக்கோலஸ்ன்னு ஒரு பிஷப் டர்க்கி கண்ட்ரியில் வாழ்ந்துட்டு வந்தார். அவரோட ரிச் பர்சன், பணக்கார ஒரு பிஷப். அவரோட பேசிக் ஐடியாலஜி என்னன்னா ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ், ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஹெல்ப் ஈச் அதர். இதுதான் அவரோட பேசிக் ஐடியாலஜி. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த மனுஷன் அவங்க ஊர்லேயும் ஏழைகள்லாம் வாழ்ந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு, யாருக்கும் தெரியாமல் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இந்த கோல்ட் காயின்ஸை போடுறது, அப்புறம் வந்து இந்த கிஃப்ட்டு, குழந்தைங்களுக்கு கிஃப்ட்டு போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு நாள் சிம்னி வழியாக போட்டிருக்காரு கோல்ட் காயின்ஸை. அது வந்து ஒரு ஷாக்ஸ்குள்ளே போய் வந்துருச்சு. அதுதான் நம்ம இன்றைக்கி வந்து ஷாக்ஸ்குள்ளே வந்து சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட்டு போட்டு கொடுப்பாருன்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? சரி, ஓகே. எப்படி செயின்ட் நிக்கோலஸ் சாண்டா கிளாஸாக மாறினார், இந்த கிஃப்ட் கான்செப்ட்லாம் ஓகே தான். இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கான்செப்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது என்ன ஆச்சுன்னா, இந்த இது வந்து டர்க்கி கண்ட்ரிலேருந்து யூரோப் கண்ட்ரிக்கு போகுது. யூரோப் கண்ட்ரிக்கு போயிட்ட பிறகு யூரோப் கண்ட்ரியில் வந்து கரெக்டாக இந்த விஷயத்தை கிறிஸ்மஸ் டைமில் தான் மோஸ்ட்லி இந்த கிஃப்ட் கொடுக்குறது, ஷாக்ஸில் போட்டு கிஃப்ட் கொடுக்குறது வந்து யூரோப் கண்ட்ரியில் தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதிகமாக. அந்த யூரோப் கண்ட்ரியில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த சாண்டா கிளாஸ்ன்ற கான்செப்டை வந்து சின்டர் கிளாஸ் அப்படின்ட்டு வந்து அங்கே கூப்பிட்டுட்டு இருப்பாங்க யூரோப் கண்ட்ரிஸில் வந்து. அதாவது எஸ்பெஷலி நெதர்லாண்ட் வந்து அங்கே யூரோப் கண்ட்ரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. சின்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செயின்ட் நிக்கோலஸோட கான்செப்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு ஆளை கிஃப்ட் கொடுக்க வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி பார்க்குற மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் கான்செப்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் வந்து சாண்டா கிளாஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க சின்டர் கிளாஸாக இருந்தப்போ. அந்த சின்டர் கிளாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து அங்கேருந்து இந்த அமெரிக்காவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது தான் சாண்டா கிளாஸாக நேம் மாறுது. ஓகேவா? சின்டர் கிளாஸ் வந்து சாண்டா கிளாஸாக நேம் மாறுது. மாறிட்ட பேருக்கும் ஸ்டில் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அங்கே கான்செப்ட், அந்த ட்ரெஸ் கோட் வந்து கொடுத்துருக்காங்க சாண்டா கிளாஸ்க்கு. அது எப்போ அந்த ரெட் அண்ட் ஒயிட் மாறுதுன்னா, அந்த கொக்கோ கோலான்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே நுழைஞ்சாங்க. எப்போனா 1930s வந்து கொக்கோ கோலா கம்பெனி வரும்போது தன்னோட பிராண்டிங்கையும் காமிச்சிக்கிட்டு அட் த சேம் டைம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் இது இந்த ரெட் அண்ட் ஒயிட் கான்செப்ட்டு. சரி, ஓகே, இந்த கான்செப்ட் நல்லா இருக்குது. இந்த சாண்டா கிளாஸ்ன்றது ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ், ஜாய்ஃபுல் அப்படின்றதுனால கோகோ கோலா குடிச்சு ஜாலியாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலான்ற ஒரு கான்செப்ட் மார்க்கெட்டிங்கோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வந்து கூடவே தாம் பிராண்டிங் அங்கே தெரியப்படுத்தணுன்றதுக்காக, பெருசாக்கணுன்றதுக்காக சாண்டா கிளாஸோட காஸ்டியூமை வந்து ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் வந்து உருவாக்கிட்டான். ஓகேவா? உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா சாண்டா கிளாஸ்னாலே, நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலலாம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அது அப்படி தான் மறுபடியும் வந்தது. ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நத்திங். அது கோகோலா பிஸ்னஸ் இருக்கட்டும், சாண்டா கிளாஸ் கான்செப்ட் இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், பட் பேசிக்கான ஐடியாலஜி ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ், ஸ்ப்ரெட் லவ், ஹெல்ப் ஈச் அதர். தட்ஸ் படி மைண்ட் செட். பாய்.